அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைகள் இந்த ஓய்வு நாளில் தியானிக்க போகிறோம். கண்டினியூவேஷன் பார்ட் 2. என்ன பார்ட் 2 சொல்லுங்க? பிரசங்கி புத்தகம் பார்ட் 2. எபிரேய மொழியில கோஹிலத் பார்ட் 2. சரி, கோஹிலத் பிரசங்கியோடைய அர்த்தம் என்ன? நான் என்ன சொன்னேன்? இந்த அதிகாரத்தினுடைய அர்த்தம் என்ன? கோஹிலத் எபிரேய மொழிக்கு நான் ஒரு அர்த்தம் சொன்னேன். மறந்து போயிடுச்சா? பிரசங்கிதான், பிரசங்கிக்கிறவர்கள், பிரசங்கிக்கிறவன் டீச்சர், ஒரு கூட்டத்தை கூட்டுகிறவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆங்கிலத்துல கிரேக்க மொழியில எக்லீசியாஸ்டஸ் இருக்கும். சரி, இப்ப நம்ம கடந்த வாரத்திற்கு முன்பாக இந்த பிரசங்கி 1 முதல் 5வது அதிகாரத்தை வரைக்கும் என்ன பண்ணா நம்ம தியானித்தோம். இன்றைக்கு பிரசங்கி 6ஆம் அதிகாரத்துல இருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் தியானிக்கலாம். இந்த சில வசனங்களை நம்ம வாசித்துட்டு போலாம் இல்லையா? அல்லேலூயா. கண்களை மூடி. அன்பின் தகப்பனே, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் எல்லாம் ஞானமற்றவர்கள், பலனற்றவர்கள். நீரோ எங்களுக்கு பலனையும் ஞானத்தையும் தருகிற சர்வ வல்ல தேவனாக இருக்கிறீர். உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கான கிருபை, உடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படிக்கான கிருபை, பலன் எல்லாம் தந்து எங்களை வழிநடத்துங்க. உடைய ஞானத்தை நாங்கள் ஆண்டவரே வழி நடந்து ஞானத்தை கை கொண்டு உடைய வார்த்தைகளை கை கொள்ள அப்படி ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க. யெகோவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் பிரசங்கி 6ஆம் அதிகாரம் இருந்து வாசிக்கலாம். பிரசங்கியினுடைய 6ஆம் அதிகாரத்துல 1 முதல் 12வது வசனம் வரையிலும் இருக்கிறது. அதுல அதனுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 6வது அதிகாரத்துடைய தலைப்பு மாயையான ஐஸ்வர்யம். எப்படி? என்னது? மாயையான ஐஸ்வர்யம். டாபிக்லயே உங்களுக்கு அதோட தலைப்புல புரிஞ்சதுல, மாயையான ஐஸ்வர்யம் என்று, the vanity of riches அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்படுகிறது. அதாவது இந்த சூரியனுக்கு, இதுல பிரசங்கில சாலமன் என்ன சொல்றாரு, இந்த சூரியனுக்கு கீழே வேறொரு தீங்கு உண்டு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது மனுஷனுக்குள்ளாக எப்பொழுது நடந்து வருகிறது. ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தியத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமாயிருக்கிறது. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமல் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கலும் கருவழுந்த பிண்டம் வாசி என்கிறேன். என்ன சொல்றாரு? என்னதான் ஒருத்தருங்க பணக்காரராக செல்வ திருச்சியில புரண்டாலும் எல்லாமும் மாயை, அது அவர்கள் மரிக்கும் பொழுது வராது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதுமான அர்த்தமாக இருக்கும். 7வது அதிகாரத்துல பார்த்தோம்னா 1 முதல் 29வது வசனம் வரையிலும் இருக்கிறது. இதனுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ஞானமும் நன்மையும் நிலைநாட்டப்பட்டது. என்னது? ஞானமும் நன்மையும் நிலைநாட்டப்பட்டது. wisdom and goodness upheld என்று வேத ஆங்கிலத்துல பார்க்கிறோம். வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவருடைய ஜனநாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதுல எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். சாலமன் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம பரிமள தைலத்தை, அதாவது விலை உதிர்ந்த காரியத்தை பார்க்கிறோம், அவனுடைய நற்கீர்த்தி, அவன் செய்யக்கூடியதான நல்ல நன்மைகள் தான் அவனுக்கு உயர்ந்ததாக இருக்கிறது. ஒருவனுடைய பிறப்பை பார்க்கிலும் அவனுடைய மரணம் தான் அவனுக்கு நலமானதா இருக்குது. ஏன் அப்படி சொல்றாரு?
ஒருவனுடைய பிறந்த நாளை பார்க்கிலும் ஒருவனுடைய மரண நாள் நல்லது என்று சொல்கிறார். ஏன் சொல்றாரு? ஏன்னா மரணம் என்பது, அப்பதான் மரணம் தான் ஒரு தேவனை அறிந்த மனிதனுடைய அடுத்த லைஃப், அடுத்த உண்மையான நிரந்தரமான வாழ்வுக்கு அங்கீகரிக்கக்கூடியதான நேரம். அதான் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணாது, நம்ம வாழ்கிற நாட்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை குறித்து நம்முடைய மரண நாள் இருக்கும் பொழுது அந்த மரண நாளானது நம்ம எதுக்குள்ளாக பிரவேசிக்க வைக்கிறது? தேவனுடைய சமாதானத்திற்குள்ளாக பிரவேசிக்க வைக்கிறது. சமாதானத்தோட நான் படுத்து உறங்குவேன் சங்கீதத்துல சொல்லுவாரு. யார் சொல்லுவா? சங்கீதத்துல சாலமன் ராஜா சொல்லுவாரா? சங்கீதத்துல சாலமன் ராஜா சொல்லுவாரு. சங்கீதத்துல தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் சமாதானத்தோட படுத்து உறங்குவேன். அதுதான் என்ன, எதை படுத்து உறங்குவேன் என்று சொல்றாரு? எதை சொல்றாரு? தன்னுடைய மரண நாளை குறித்து படுத்து உறங்குவேன் என்று சொல்றாரு. அதனாலதான் சாலமோன் சொல்றாரு, மரண நாள் என்பது நல்லது. நிறைய பேர் விருந்து வீட்டுக்கு செல்வதை பார்க்கலாம், துக்கமான மரண வீட்டிற்கு செல்கிறது, மரண வீடோ துக்கிப்பான இருக்கக்கூடிய வீட்டுக்கு செல்வதும் நலம் என்று சொல்லுகிறார். அங்க மறிக்கும் பொழுது நம்ம போய் பார்ப்போம் இல்லையா, நிறைய துக்க வீட்டுக்கு செல்லும் பொழுது அப்ப பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்களேன்? ஆறுதல் சொல்லுறது வேற. நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், எல்லாருமே சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? அவர் எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்கிறாரு. அப்ப நமக்கு என்ன நினைவூட்டுகிறதா இருக்கிறது? நம்ம எங்க என்ன பண்ணாலும் மரணம் என்பது நம்மை ஆண்டு கொள்ளும். அப்ப நம்ம எப்படி வாழணும் பாரு, அவருக்கு ஏதாவது செய்யறதுதான் தெரியுமா அப்படின்ற ஒரு நம்ம நினைப்போம் இல்லையா. அதுதான் சாலமோன் சொல்றாரு, நம்ம மரண வீட்டுக்கு செல்கிறது நல்லது. அப்பதான் நம்ம பார்ப்போம், ஓ நம்ம ஒழுங்கா வாழ்ந்தாதான் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒழுங்கா வாழும்போதுதான் நன்மையான வார்த்தைகள் நம்மளுடைய மரணத்துல என்ன வரும், பேசப்படும். இப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படும். நன்மையான வார்த்தைகள் வருகிறது, நல்லது இல்லையா. அததான் சொல்றாரு. ஞானிகளுடைய இருதயம் எங்க இருக்குமா? ஞானிகளினுடைய இருதயம் எங்க இருக்குமா? துக்க வீட்டுல இருக்குமா. ஆனா மூடரின் இருதயம் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? செம்பு சந்தோஷம், ஹாப்பி, ஜாலி, என்ஜாய்மெண்ட், மகிழ்ச்சி தேடி ஓடுறோம்ல, அங்கதான் மூடரினுடைய இருதயம் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 14வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். அருமையா சொல்லிடுற 14, 15, 16. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. இங்க நன்மையை தான் அனுபவித்திருன்னு சொல்லப்படுகிறது. நம்ம தப்பா நினைச்சுக்க கூடாது. நன்மையை அனுபவித்திருன்னா என்ன, நம்ம இஷ்டம் போல எல்லாவற்றையும் எது ஆண்டவர் விளக்கினதோ அதெல்லாம் அனுபவிச்சு, வாழ்க்கைனா அனுபவிக்கணும். அதை என்ன பண்ணணும், வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போனோம் எல்லாத்தையும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு பத்தியா. அது நன்மைக்கான மைண்ட் செட் கிடையாது. நன்மையை அனுபவித்ததுனா எது நன்மையோ அதை மாத்திரம் அனுபவிக்கிறேன். இப்போ ஒரு கடைக்கு போறோம், ஒரு வாலிப பிள்ளை ஒரு கடைக்கு போகுது. ஒரு ஃப்ரூட் கடை இருக்கு, பக்கத்துலயே என்ன இருக்குது, ஒரு சிகரெட் ஷாப் இருக்கு. சிகரெட் ஷாப்பு, ஒரு ஒயின் ஷாப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்க போகுது, அந்த வாலிப பிள்ளை பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற ஒரு கனியை ஒரு 20 ரூபாய் கொடுத்து அந்த கனியை வாங்கி சாப்பிடுது. இன்னொரு வாலிப பையன் என்ன போகுது, பக்கத்துல சிகரெட் ஒயின் ஷாப் இருக்கு, அங்க போய் என்ன பண்ணுது, அதை வாங்கி குடிக்குது. இப்ப இது ரெண்டுத்துல எது நன்மையாக உங்களுக்கு தெரியுது? பழத்தை சாப்பிடுகிறது தான் என்னது, நன்மையான விஷயம். அது இதுதான் நன்மையை அனுபவித்திருந்து சொல்றது. வாழ்நாள் காலத்துல, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். என்னது இந்த வாழ்வு காலம் என்பது டபுள் மீனிங் கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, வாழ்வு காலம்னா நம்ம நல்லா இருக்கும் பொழுது, நம்ம நல்லா என்ன சொல்றது, ஒரு ஒரு
கொஞ்சம் காசு இருக்குது, அந்த மாதிரி டைம் டபுளா கூட நம்ம வந்து இதனுடைய அர்த்தம் கொள்ளக்கூடியதா இருக்குது. காசு இருக்கிற டைம் அது, அந்த டைம்ல நன்மையானதை செய் அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்தது தாழ்வு காலத்துல, தாழ்வு காலம் என்னது? கஷ்டமான காலத்துல என்ன செய்யணுமா? சிந்தனை செய். எதுக்கு சிந்தனை செய்ய சொல்றாரு? நம்முடைய வாழ்க்கையில நீங்க நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? சந்தோஷம் வருது, கூடவே என்ன வருது? துக்கமும் வாழை பிடிச்சுன்னு வந்துடும். ஆனா சந்தோஷமாவே அப்படியே வாழ்நாளெல்லாம் இருக்கணும் தான் நம்மளுடைய ஆசையா இருக்கும். ஏன் அந்த மாதிரி இருக்கு? வாசிக்கலாம். தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதின் தொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். யாரு வச்சிருக்கா? தேவன் வைத்திருக்கிறார். நமக்கு என்ன பின்னாடி வருது தெரியாது, தெரியக்கூடாது. அவரோட பிளான் அதான். ஆனா என்ன நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சித்தமா இருக்குது. அடுத்தது, இவை எல்லாவற்றையும் என் மாயின் நாட்களில் கண்டேன். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி தமிழ் இதுல இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அதிக தன் நீதியிலே கெட்டு போகிற மனுஷனும் உண்டான், தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. ரெண்டுமே எங்க போவோம்? ரெண்டுமே ஆண்டோட ராஜ்யத்துக்கு போக முடியுமா? ரெண்டுமே போக முடியாது. அதுதான் சொல்றாரு, நான் நீதி செய்யறேன், நான் நீதியா நடந்து கொள்ளுகிறேன் என்று அதிக மிஞ்சின நீதிமானா இராதே. நீ என்ன பண்ணப்படுவாங்க? கெடுத்து கொள்வாங்கன்னு அர்த்தம். அப்படின்ட்டா அதே மாதிரி உன்னை ஞானியும் ஆக்காதே, நான் ஞானியா மாறணும், ஞானவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா, நான் அப்புறம் ஞானமா இருக்கிறேன் அப்படின்னு போயிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? ஒரு காலகட்டத்தில் உனக்கு பெருமை வந்துடும். அதனால என்னதான் ஞானத்தை தேவன் தந்தாலும், ஆண்டவரே நான் ஞானமே இல்லாதவர் என்று யாரை போல சொல்லணும்? பவுல் அதுக்கு எடுத்துக்காட்டு. நான் சொல்றதுக்கு நான் ஆளே இல்லை, நான் துர்க்கிரியை கொண்டவன் அப்படின்னு சொல்லுவாரு பவுல். அப்ப அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப இந்த 7வது அதிகாரம் ஃபுல்லா என்ன இருக்கு? ஞானமும் நன்மையும் நிலைநாட்டப்பட்டது. 20வது வசனம் வாசிக்கலாம். ஒரு பாவம் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் வேலைக்காரனை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அநேக தரம் நீயும் பிறரை நிந்தித்தா என்று உன் மனதுக்கு தெரியுமே. என்ன சொல்றாருன்னா, அடுத்தவங்க பேசுறத என்ன பண்ணாத, டீப்பா என்ன பண்ணாத, கேட்காத அப்படின்றாரு. இப்ப நம்மளை பற்றி ஒருத்தங்க குறை சொல்லுகிறார்கள் அப்படின்னா அவங்களோட அந்த குறையை என்ன பண்ணக்கூடாது, நம்ம கேட்க கூடாதான். நம்ம பற்றி அதுதான் என்ன சொல்றாரு, சொல்லப்படும் வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரனை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியது. இந்த வேலைக்காரன் சொல்றாரு. ஆனா பொதுவாகவே நம்மை குறித்து ஒருவர் தாழ்வாக பேசும்பொழுது அந்த வார்த்தைகள் என்ன பண்ண முடியாது, கேட்கக்கூடாதுன்னா உன்னிப்பா அவங்க என்ன கேட்குறாங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்றது முட்டாள்தனம்னு அர்த்தம். இதுதான். அப்புறம் என்ன சொல்றாரு, அநேக தரம் நீய பிறரை நிந்தித்தாயே, நம்ம கூட பிறரை பத்தி நம்ம சொல்லி இருக்கிறோமே அப்படின்னு ஒரு அப்போ பொதுவானதாக மாறி விடுகிறது. அதனால என்ன பண்ண, கரெக்டா நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சரி, 8வது அதிகாரம் பார்த்தோம்னா 1லிருந்து 5வது அதிகாரம் வரைக்கும் ஆட்சியாளர்களுக்கு மரியாதை. 1லிருந்து 5வது அதிகாரம் வரைக்கும் என்னது, ஆட்சி செய்கிறவர்கள் மரியாதையா இருன்னு அர்த்தம். ரெஸ்பெக்ட் ஃபார் ரூல்ஸ், அதிகாரம் கொண்டவர்களுக்கு மரியாதையா இருன்னு அப்படின்னு அர்த்தம். 6வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகள். என்னது, வாழ்க்கையின் ஏற்ற
தாழ்வுகள். இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில் என்ன இருக்குமா? ஏற்ற தாழ்வுகள் இருக்குமா? அப்படி அதை குறித்து தான் சாலமன் இந்த 8வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். 14வது வசனம் வாசிக்கலாம். பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியம் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும். நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும். இதுவும் மாயை என்றேன். ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன். புசிப்பதும் பிடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறங்கவில்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியாமலும் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். இதுதான் ஏற்றத்தாழ்வுகளை குறித்து என்னதான் வேலை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அதோட மீனிங் புரியாது. ஏன்னா அதுவும் மாயையா இருக்கிறது, எதுவும் நிலைத்திராது என்று சொல்லுகிறார். அடுத்தது 9வது அதிகாரம். 9வது அதிகாரத்தை பார்த்தோம்னா 1 - 6வது வசனம் வரையிலும் எல்லாமே நீதிமான்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் வரும். என்னது? எல்லாமே நீதிமான்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் வரும். All things come to the righteous and to the wicked அப்படின்னு இருக்கு. என்ன அப்படின்னா 1 - 6வது வசனம் வரையிலும் எல்லா துன்பங்களும் யார் யாருக்கு வரும்? துன்மார்க்கருக்கு மட்டும் வராது. யாருக்கு வரும்? அனைவருக்கும். நீதிமானா இருந்தாலும் வரும். 5 - 6வது வசனம் வாசிக்கலாம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றுக்கும் பங்கிலே. ஒருத்தவங்க மறைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. யார் என்ன பேரு, அவங்க பேரே என்ன ஆகும் தெரியாத போயிடும். அப்படி இருக்கும்போது துன்மார்க்கனா இருந்தாலும் சரி நீதிமானா இருந்தாலும் சரி அவர்கள் ஈக்குவலாக இருக்கிறார்கள் அந்த டைம்ல, இல்லையா? எல்லாருக்கும் ஒன்றாக வருகிறது. எது? எல்லா காரியமும் மனுஷன் வாழ்கிற வாழ்நாட்கள் அவருக்கு எல்லா காரியமும் ஈக்குவலா வருது என்று சாலமன் சொல்றாரு. 7 - 10வது வசனம் வரைக்கும் வாழ்வதற்கான கோட்பாடுகள். என்னது? 7 - 10வது வசனம் வரைக்கும் வாழ்வதற்கான கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிவிங். என்ன அப்படி வாழ்வதற்கான ரூல்ஸ் ஆண்டவர் சாலமன் சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். 7 - 10. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோட புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியோடு குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். உன் வஸ்திரங்கள் எப்போதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்கள் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையையும் அறியும் ஞானமும் இல்லை. என்ன இங்க வாழ்வதற்கான கோட்பாடுகள் அப்படின்னா, நீ சந்தோஷத்தால சாப்பிடு, புசி எல்லாம் பண்ணு. உன்னுடைய இள வயது மனைவியோட என்ன பண்ணுங்க, என்னன்னா பாட அனுபவிக்கணுமோ எல்லாவற்றையும் நிலையில்லாத இந்த வாழ்க்கையில அனுபவி. ஆனா கடைசியா எதுவுமே என்ன ஆகாது, உங்களுடைய நினைவுக்கு இருக்காது. இந்த வாழ்க்கையினுடைய கோட்பாடாக இருக்கிறது. அதனால என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில அர்த்தமுள்ளதாக அனுபவிங்க அப்படின்னு சொல்றாரு. 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையும் பலத்தை விட ஞானம் சிறந்தது. wisdom better than strength. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் பலசாலியா நான் ஜிம்முக்கு போய் நல்லா கட்டு மஸ்தானா இருந்து நல்ல மசில்ஸ் எல்லாம் எத்தனா என்னை பார்த்து என்ன பண்ணுவாங்க, மரியாதையா அப்படி பயப்படுவாங்க.
கிடையாது. ஒருவனுக்கு ஞானம் இருந்தால் மாத்திரம்தான் அவனால அடுத்தவங்களை என்ன பண்ண முடியும், ஒழுங்கா நடத்த முடியும். அதனால்தான் பலத்தை விட ஞானம் சிறந்தது என்று யார் சொல்றாரு? சாலமன் சொல்றாரு. சரி, எப்படி அவரோட ஞானம் சிறந்தது என்று ஒரு விஷயத்தை பார்ப்போம். சாலமன் ராஜா அரசாண்ட நாட்கள்ல அவருடைய எப்படி ஞானமா ஒரு விஷயத்தை டீல் பண்ணாருன்றத பற்றி தெரிந்திருக்குதா இல்ல தெரியலையான்னு தெரியல. அந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன். சாலமன் ராஜா அரசாட்சியில இருக்கும் பொழுது அவரிடத்துல ஒரு கேஸ் வந்தது, கோர்ட்டு கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. என்ன கேஸ் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ரெண்டு தாய்மார்கள் இது ஏன் குழந்தை அவ போய் சொல்றான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு 2 பேரும் என்ன பண்றாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. இதை சாலமனிடத்துல கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வரும்போது 2 பேருமே விட்டு தரல. என்ன பண்றாங்க, இது என்னுடைய குழந்தை தான் சொல்றாங்களே தவிர அதனுடைய என்ன கேட்டாலும் 2 பேருக்கும் பொதுவா இருக்கு எல்லாமே. ஆனால் சாலமன் ஞானமா ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு, டீல் பண்றாரு. இப்ப அவர் நினைச்சிருந்தா 2 அடி போட்டு அவர் பலத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம், அவங்கள டீல் பண்ணி இருக்கலாம். ஆனா அது எந்த அளவுக்கு ரிசல்ட் பாசிட்டிவா தரும்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால ஞானமா ஒரு விஷயத்தை அரசு கையாளும் பொழுது அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும், உண்மையா வந்துடும். சரியா? அப்ப அப்படி இருக்கும் பொழுது சாலமன் என்ன பண்ணாரு, ஒரு கத்தி எடுத்துருவாங்கன்னு சொன்னாரு. கத்தி எடுத்துட்டு வந்து இந்த குழந்தைய நான் 2ஆ வெட்டி உனக்கு பாதி கொடுத்துட்றேன், நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து ஓங்கி வெட்ட சொல்லும் பொழுது அதனுடைய உண்மையான தாய் ஓடி வந்து வேணாம் வெட்டாதீங்க, அவளுக்கே கொடுத்துருங்க, அத எனக்கு வேணாம், அவளுக்கே கொடுத்துருங்க. அப்ப இதுல இருந்து யாருடைய உண்மையான அன்பு, உண்மையான தாய்ன்றது தெரியுது. யாரு அந்த குழந்தைய வெட்டாதீங்க, அவளுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அங்கதான் தாயினுடைய அன்பு, உண்மையான தாய் வெளிப்படுறா இல்லையா? அப்ப அதை ஞானமா டீல் பண்ணதுனால என்ன நடக்குது, சாலமன் எவ்வளவு பெரிய ஒரு ஞானியா இருந்தாரு. இப்ப கண்டுபிடிச்சிட்டாரா யார் உண்மையான அன்பான்னு. அப்ப யார் பொய்யா வாழ்றாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு உண்மையான தாயகத்தில் தன்னுடைய குழந்தை அவருடைய குழந்தையை ஒப்பு வைக்கப்பட்டது. இப்ப இதனாலதான் பலத்தை பார்க்கிலும் ஞானம் எப்படியா இருக்க சிறந்ததாக இருக்கிறது என்று சாலமன் சொல்றாரு. அல்லேலூயா. அது அடுத்த அதிகாரம் பிரசங்கி 10 பாத்தீங்கன்னா 1 முதல் 20 வரையிலும் ஞானமும் முட்டாள்தனத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ஞானமும் முட்டாள்தனமும் 10வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கலாம். செத்தைகள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். என்ன சொல்றாரு, செத்தைகள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பரிமள தைலம்னா ஒரு வாசனை கொண்ட ஒரு ஜெல்லுன்னு வச்சுக்கலாம். ஒரு வாசனையா இருக்கக்கூடியதான ஒரு ஜெல். அந்த வாசனையை தடவுனா ரொம்ப ரொம்ப என்னவா இருக்கும், வாசனையா இருக்கும். ஆனா அந்த வாசனையில ஒரு ஈ செத்து போய் விழுந்துருச்சுன்னா அந்த பரிமள தைலம் ஃபுல்லா என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். எப்படி கெட்டு போயிடும். அதே போலதான் பரிமள தைலக்காரன் யாரு அப்படின்னு பார்த்தா அது நம்முடைய தேவன். அந்த பரிமள தைலம் யாருன்னு பார்த்தா அது நம்ம தான். எப்படி நம்மள தேவன் வாசனையா இருக்கும்படி வைக்கிறாரு. ஆனா நம்மை கெடுக்கும்படிக்காக ஒரு சத்தை வருது. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். அது என்ன பண்ணும், நம்மள வாசனையா இருக்க விடாம கெடுக்கும் எல்லாத்தையும். யாரு? முக்கியமா ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வச்சுக்கலாம். சில பேருங்களாம் இருப்பாங்க, அவங்கள என்ன பண்ணுவாங்க, நம்முடைய பரிமள தைலத்தை கெடுக்கும்படியாக சில வார்த்தைகளை சொல்லி நம்மள ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆண்டருக்காக வாசனையா இருக்கிற நம்மளையும் என்ன பண்றாங்க, உலக பிரகாரமா மாத்தி என்ன பண்றாங்க, காத்தடிக்க வச்சிருவாங்க. அதனால வசனம் சொல்லிட்டு செத்தைகள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா.
அல்லேலூயா. இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சீங்கன்னா வீட்டில் போய் படித்து பாருங்க. இந்த 1-20 10வது அதிகாரத்தில் ஞானமும் முட்டாள்தனமும் கரெக்டாக சொல்லப்பட்டீங்கன்னா இது வந்து ஒன்று தான், டைம் இல்லாததுனால ஒன்று அவங்களுக்கு வாசிச்சு கட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் என்ன வருது? தூக்கம் வருது. எல்லாருக்கும் என்ன வருது? ஞானம் வருதோ இல்லையோ, தூக்கம் வருது. சரி, அதிகாரம் 11வது வாசிக்கலாம். அதிகாரம் 11 பார்த்தோம்னா 1 8வது வசனம் வரையிலும் தொண்டு விதிக்கப்பட்டது. என்னது? தொண்டு விதிக்கப்பட்டது. 1 8வது வசனம் வரைக்கும் தொண்டு விதிக்கப்பட்டது. 9 10வது வசனம் வரைக்கும் இளைஞர்களுக்கான ஆலோசனை. 1 8 வரைக்கும் சேரிட்டி அண்ட் ஜாயிண்ட். அப்புறம் 9 10 வரைக்கும் அட்வைஸ் டு தி இளைஞருக்கான ஆலோசனை. 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. சில விஷயங்கள்லாம் சாலமன் எழுதும்போது அதை நம்ம ஆர்வமா தியானிக்கும் போது அதோட அர்த்தம் நமக்கு என்ன வெளியா போய் படித்து பாருங்க. இதோட அர்த்தங்கள் தெரியலன்னா கேளுங்க. சரியா? 1-8 9 10 10 வாசிக்கலாம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயையே. சாலமன் சொல்றாரு, வாலிபனே, இப்ப சொன்னா அப்படிதான் சொல்லுவார். வாலிபனே, என்ன ஜாலியா இருக்கிறியா? இந்த உன்னுடைய வாலிப வயசு ஜாலியா இருக்கியா? சரி, ஜாலியா இரு. உன்னுடைய இருதயம் என்ன ஆகட்டும்? ஜாலியா ஆகட்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்புறம் உன் இருதயம் என்னன்னா செய்ய சொல்ல அதப்படியெல்லாம் நீ செய். நீ உன் கண்ணுடைய காட்சி என்னவா இருக்குதோ அதெல்லாம் போய் பாரு, எதெல்லாம் பிரியப்படுதோ. ஆனாலும் ஒரு விஷயத்த மட்டும் நினைவுல வைத்துக்கொள். என்ன சொல்றாரு? நினைச்சுக்கோ, இத செய்யற எல்லாத்தின் நிமித்தமாக நம்ம பார்க்கிற விஷயம், நம்ம இருதயம் நேசிக்கிற இது நிமித்தமாக தேவன் நம்மை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மொத்தம் மறந்து போயிடாத அப்படின்னு சொல்றாரு. அதனால உன் இருதயத்தில் இருந்த சஞ்சலத்தை, இங்க இருந்து நம்மளுடைய இருதயத்தில் இருந்த சஞ்சலத்தை நீக்க வேண்டும். அப்புறம் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 இது யூஸ் பண்றாரு. ஒன்று இருதயம், அப்புறம் நம்மளுடைய சரீரம். இப்போ 2 விஷயத்துல இருந்து தீங்கையும் அப்புறம் சஞ்சலத்தையும், இருதய சஞ்சலத்தையும் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு என்று சொல்லுகிறார். அப்போ வாலிபர்களுக்கான ஃபேமஸான பைபிள் வர்ஸ் இது. வாசிச்சு பாருங்க, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஆண்டவருக்கு விரோதமா போற மாதிரி அந்த மைண்ட் செட் வருதோ அப்போ இந்த வசனம் உங்களுக்கு மெமரிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ என்ன பண்ண, அந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். அப்ப அதுல இருந்து வெளியே வருவீங்க. அடுத்தது சாப்டர் 12 அதிகாரம் 12வது வசனம். இத ஃபுல்லாவே வாசிக்கலாம். இதுல 1-8 வசனம் வரையும் மாயையும் தேவனுக்கு பயப்படுதலும், என்னது மாயையும் தேவனுக்கு பயப்படுதலை குறித்து இருக்கு. vanity and the fear of Lord. சரி, வாசிக்கலாம். 12வது 1-8. நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும்
சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும், மழைக்கு மின் மேகங்கள் திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலிகள் தள்ளாடி பெலசாலிகள் கூடி போய் இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும், ஏந்திர சத்தம் தாழ்த்ததினால் தெருவாசலில் கதவுகள் அடைப்பட்டு குருவின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போவதற்கு முன்னும், மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூப்புத்து வெட்டிக்கிளியும் பாரமாகி பசித்தீபனமும் அற்று போவதற்கு முன்னும், மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும், வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொன்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே காலுடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் மண்ணில் இருந்து பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும், அவரை உன் வாலிபு பிரயாணத்திலே நினை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். என்ன சொல்றதுன்னா, ஒரு வாலிபனை நீங்க வாலிபனா இருக்கும்போது உன்னோட சிஷ்யர்கள் நினைத்துக் கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எப்போ நம்ம வாலிப பிரயாணத்துல தேவனை தேடுகிறோமோ அது எந்த வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மள பிளான் பண்ணி கொண்டு போவார். அதுக்குதான் அவரை நினைக்காத, அவர் மீது பிரியப்படாத வாலிபர்கள் துக்கத்தினால் நிரம்பி இருப்பார்கள். அதனுடைய அர்த்தமே இதுதான். அவங்களோட வாழ்நாள் எல்லாம் துக்கத்தின நிரம்பி இருக்கும். அவங்க மறிக்கிறதுக்கு போது என்ன ஆகும், அவர்களுடைய தீமைகள் எல்லாம் தேவனிடத்திலே சேராதபடி அவர்களை தடை செய்யும். அதனால நீ செய்யற ஒவ்வொன்றும் மாயை என்பதை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 9-14 வசனம் வரையும் இதை பார்த்தீங்கன்னா மனிதனுடைய முழு கடமை, மனிதனுடைய முழு கடமை, the whole duty of man. கடைசியாக பிரசங்கில எல்லா மாயை எல்லா விஷயத்தையும் சொல்லி கடைசியா முடியும் பொழுது பிரசங்கி சாலமன் சொல்றாரு, கடைசி அதிகாரத்துல கடைசி 9-14 வசனம் வரையும் ஒரு மனுஷன் வாழ்ந்தா என்ன செய்யணும், ஒரு மனுஷனுடைய கடமை என்ன என்பதை கடைசியா முடிக்கிறார். சொல்ல வாசிக்கலாம். மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஞானத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். இதமான வழி வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். 7 தின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியவுமானவைகள். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மெய்ப்பனால் அளிக்கப்பட்டது. என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. இப்ப ஒரு சாலமன் சொல்றாரு, நிறைய ஞானவான்கள் எல்லாவற்றையும் என்ன அறிவை போதிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க இல்லையா? ஞானவான்கள்லாம் சொல்லுவாங்க ஞானத்தை தான் போதிப்பாங்க இல்லையா? அப்ப இவ்வளவு விஷயத்த சாலமன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதுல எது ஞானமான விஷயமோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல கடைசியாக என் மகனே இவைகளில் புத்தி அடைவாயாக சொல்றாரு. என்ன புத்தி அடையணும்? நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, அதெல்லாம் நீ படிச்சு என்ன பண்ற, டிகிரியா வாங்கிட்டு வர. ஆனா தேவனுடைய புஸ்தகத்தை படிக்கும்பொழுது உனக்கு இளைப்பு உண்டாகாது. தேவனுடைய வேத வார்த்தைகளை படிக்கும் பொழுது என்ன ஆகாது, இளைப்பு வராது என்று சொல்லுகிறார். 13-14 வாசிக்கலாம். சரி, கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. எல்லாரும் கேட்போம். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அப்ப கடைசியா சாலமன் சொல்றாரு, அது நல்லா கேளுங்க அப்படின்னு. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இது எல்லா மனுஷன் மேல விழுந்த கடமை. இதுல பிரிவினையே கிடையாது. இங்க மனுஷன் தான் சொல்றாரு.
இங்க மனுஷன் தான் சொல்ற. அப்ப எல்லா மனுஷரும் தேவனுக்கு என்ன பண்ணோம்? பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. மனுஷனுடைய கடைசி மனுஷன் வாழ்கிறதான அர்த்தமே அங்கதான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம்? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை இப்படி நடந்து நம்ம செய்யற எல்லாம் வீணான காரியெல்லாம் மாயதான். இருந்தாலும் தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு செய்யும்படியான சில காரியங்களை நமக்குள்ளாக அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ளாக உடைக்கப்பட்டு என்ன பண்ணப்படணும்? கட்டப்பட போடணும், அவரால் செய்யப்படணும். அதுதான் ஒரு மனுஷனுக்கு உண்டான விஷயம். நம்முடைய சில கெட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கு. எல்லாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா? எல்லாரும் நல்லவர்கள் கிடையாது, யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா அந்த இம்பர்ஃபெக்ட் ஒழுங்கினத்தை உடைத்து தேவன் ஒவ்வொருதும் என்ன பண்ணுவார்? ஒழுக்கமா கட்டிட்டே வருவார். அதுக்கு நாமே ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? இந்த உலகத்துலதான் நாம இருக்கிறோம். சில காரியங்களை அனுபவிக்கலாம். ஆனா அந்த அனுபவிப்பது எல்லாமே கர்த்தருக்குள்ளாக என்ன பண்ணோம்? அனுபவிக்கும் போது அது எல்லாமே நன்மையாக மாறும். ஹல்லேலூயா. ஆகவே கண்களை மூடி அன்பு தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய ராஜ்யத்தை நாங்கள் நேசிக்கிறோம். உடைய ராஜ்யத்திற்கு நேராக வழி நடத்துவீராக. ஆண்டவரே, மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறதான விஷயம் கடைசியாக நாங்கள் பிரசங்கில தியானித்தோமே. தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நாங்கள் மனுஷனுடைய டியூட்டிஸ் நாங்கள் முடிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே உமக்கு பயந்து உடைய கற்பனைகளுக்கு கை கொண்டு வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் உடைய வார்த்தைகள் நிரம்பி உடைய வார்த்தைகளுடைய கனிகள் நாங்கள் கொடுக்கும்படியாக, பிரகாசிக்கும்படியாக, உப்பாக இருக்கும்படியாக எங்களை நீர் வழிநடத்துவீராக. யெகோவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளும் உடைக்கப்பட்ட பாத்திரமாக எங்களை உருவாக்குகிற உம்முடைய கரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். குயவன் கையிலே களிமண்களை போல உம்மிடத்திலே நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. Thank you.
அன்பு நேசரே, எங்கள் ஜபங்களை தள்ளாமல் கேட்கிறவரே, அதிசயம் அற்புதமாய் எங்களை வழி நடத்துகிறவரே, எல்லாம் துணிகன மகிமையாவற்ற மக்கு மாற்றவன் செலுத்தி மீட்டொரு ரட்சகருமான எங்கள் யெகோவா நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே யாவே தேவனே ஸ்தோத்திரி. யாவே தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். யாவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். யாவே தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். யாவே தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இன்னொரு முறை அனைவரும் ஷபாத் ஷலோம்.